ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சோமாஸ். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. மைதா மாவு 1 கப், ரவை 2 டேபிள் ஸ்பூன், பூர்ணத்துக்கு தேங்காய் 1/2 கப், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, உடைச்ச கடலை பொட்டுக்கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 1 கப் நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பவுடராக, ஏலக்காய், நெய் தேவையான அளவு. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்குவோம். 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, கொஞ்சமாக உப்பு. இதை நல்லா கலந்துக்குவோம். இதை கலந்துட்டு நெய் 1.5 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் நல்லா நெய் விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்க முடியும். அப்புறம் இப்படி ஊற்றிடும். இப்போ நம்ம இதில் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்தே பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா இது ஒரு 1/2 அன் ஹவராவது மினிமம் ஊறணும். அதனால் ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா இப்போ தேய்க்கும் போது ரொம்ப இதாக இருக்காது. இங்கே பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த பூரணம் இது பண்ணிக்குவோம். ஏன்னா பூரணமும் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஆறிடும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய், இதில் முந்திரி பருப்பு போட்டுக்குவோம். முந்திரி பருப்பு வறுத்தோடனே தேங்காய் கொஞ்சம் கொஞ்சோடனே ஏலக்காய், சுகர் பவுடர். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். 1/4 கப். இதோட நம்ம பொடிச்சு வச்சுருக்க பொட்டுக்கடலை. இப்போ இதை ஆட்டும் நம்ம சோமாசி தேய்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு தேய்ச்சிக்குவோம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை கொஞ்சம் பெருசாக எடுத்து நல்லாவே பெருசாகவே நம்ம தேய்ச்சிக்கலாம். பெருசாக தேய்ச்சிக்கிட்டு நம்ம அப்புறம் வேணுங்கிற சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று ஒன்றா தேய்க்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா அந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு. இப்போ நீங்கள் தேய்ச்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு 1 டீஸ்பூன் இந்த மாதிரி தண்ணி விட்டு குழச்சி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நமக்கு அந்த சைடு ஒட்டுறதுக்காக. இந்த மாதிரி வேணுங்கிற பூர்ணம் இப்படி நீங்கள் பூர்ணம் வச்சுட்டு இந்த சைடு ஃபுல்லாக இந்த மைதா இப்படி தடவி விட்ருங்க. இதை நீங்கள் அப்படியே இப்படி நம்ம எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி ஒட்டிடலாம். அந்த மைதா மாவு இதுக்கு தடவுனதுக்கு காரணம் இந்த ஓரமெல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. இப்படி நீங்கள் ப்ளைனாகவும் விட்டுறலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டிசைன் காட்டுறேன் இருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மாடல் நம்ம இந்த மாதிரி ப்ளைனாக விட்டுட்டோம். இப்போ 2வது மாடல் நீங்கள் அதே மாதிரியே இப்படி ஒட்டிட்டு இப்படி ஃபோர்க் வச்சு சும்மா நீங்கள் இப்படி 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 வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு டிசைனாக இருக்கும். இங்கே பாருங்கள்.
இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். வேகமாக போட்டுறாதீங்க, எண்ணெய் மேலே தெரிச்சிடும். இந்த அளவுக்கு போட்டால் போதும், ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு. நல்லா ஓரளவுக்கு செவக்க நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படின்னா உங்களுக்கு நமுத்து போயிடும் சீக்கிரம். இது நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மொறுன்னு சோமாஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.